குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் உன் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வான், யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற ரகம் பாவங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற ரகங்களோ, எலியாவின் தேவன் இங்கே விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபையற்காய். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் ஆசாரியர்கள் வறண்ட நிலத்தரையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஜனம் முழுவதும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் இஸ்ரவேலை அனைவரையும் வறண்ட தரை வழியாய் கடந்து போக பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ரயில் நிலையத்தில் வேகமாக ஓடி வந்து பிடிக்க வேண்டிய ரயிலை கடைசி பெட்டி பிளாட்பாரத்தை விட்டு வெளியேறுவதை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியம். அதேபோல் விமான நிலையத்தில் பரபரப்பாக ஓடி வருகிறவர்களை கண்டிருக்கிறோம். கடைசி நிமிட நேரம் தயாரிப்பு செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொருடைய எதிர்காலத்தின் வேலையும் கேள்விக்குறியாக மாற்றி விடுகிறது அல்லவா? பிள்ளைகளின் சிறு வயதில் அவர்களோடு செலவழிக்க வேண்டிய நேரம் இல்லாமல் கணவன் மனைவியோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு, மனைவி கணவனோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த அலுவலிலும் தன்னுடைய அன்றாட சுய காரியங்களிலும் ஈடுபடுவதனால் ஏற்படுகின்ற விளைவு. ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை இவ்வாறாக அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்களும் லேவியர்கள் அதற்கு எண்ணெய் ஊற்றி அந்த பெட்டகத்திற்கு பலி செலுத்தக்கூடியவர்கள், ஆசாரியர்கள் அதை சுமந்து தூக்கி கொண்டு வருகிறவர். அவர்கள் வறண்ட தரையிலே நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது அந்த இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமாக வழிபட வேண்டிய ஒரு கடவுளின் பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி. அந்த பெட்டியை சுமந்து வரும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் முழுவதுமாய் வரும் மட்டும் இந்த ஆசாரியர் வறண்ட இஸ்ரவேலர் அனைவரும் வறண்ட தரை வழியாக கடந்து போவார்கள். நாம் அநேக நேரங்களில் இப்படித்தான் கடைசி நேரம் என்று கழித்து விட்டு போகிறோம். பல நேரங்களில் குடும்ப வாழ்க்கையிலும் கூட நமக்கு இப்பொழுதுதான் இளமை வருகிறது என்று சொல்லி நாம் பேசுகிறோம். இப்பொழுதுதான் நமக்கு புத்தி வந்தது என்று சொல்லி பேசுகின்றோம். இப்பொழுதுதான் நம்முடைய அன்பும் பாசமும் வெளிப்படுகிறது என்று பேசுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் உனக்காக எனக்காக அவர் பொறுமையோடு என் ஜனங்கள் அனைவரும் தரை வழியாக கடந்து போகும் மட்டும் நான் அவர்களை பாதுகாப்பேன். இன்றைக்கும் இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குறிக்கோள்கள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளில் இருக்கிற பிழைகளை, தவறுகளை நாம் களைந்து விட்டு அதுவரைக்கும் கர்த்தர் என் மீது பொறுமையாக இருக்கிறார். இந்த புனித வாரம் கர்த்தர் உனக்காக எனக்காக புனிதத்தை அவர் பொறுமையோடு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ புனிதமாக மாற வேண்டும், விரைவாக என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உனக்காக இறுதி வரை மரண பரியந்தம் சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்துகிறவராக காணப்படுகிறார். ஆகவேதான் என் ஜனம் முழுவதுமாய் வறண்ட தரையை அவர்களை கடந்து வரச் செல்வேன். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் வெள்ளத்தில் அழிந்து போவது கூடாத காரியம். நாம்
பள்ளத்தில் மூழ்கி போவது கூடாத காரியம், இயற்கையினால் நாம் பாதிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்லி ஆண்டவர் இன்றும் நம் மீது பொறுமை காத்து அன்போடு கூட அவர் சிலுவையிலே நமக்காக சிலுவை சுமந்து வருகிறார். இந்த புனித வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் அவர் எவ்வாறு நமக்காக நாம் அனைவரும் கடந்து வர வேண்டும், அந்த யோர்தானை கடந்து, அந்த வெள்ளத்தை கடந்து, அந்த மனிதனை அழிக்கக்கூடிய அந்த நீரை, அந்த கடலை கடந்து வர வேண்டும், அந்த நதியை கடந்து வர வேண்டும். துன்ப நதி, கண்ணீர் நதி, கவலை நதி, வியாதியின் நதி, ஆரோக்கியமில்லாத நதி, அமைதி இல்லாத நதி, அதை கடந்து வறண்ட நிலத்திலே நோக்கி ஓடி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பொறுமை காக்கிறார். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுமை உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட மேன்மை உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக கர்த்தரிடத்தில் அழைக்கப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கடவுள் இன்றைக்கு நமக்கு பாராட்டியிருக்கிற இந்த இலவச ஈவை நினைத்து நாம் கர்த்தர் சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த புனித வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய கடவுள் கிருபையாய் கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவர் 14ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் நாள் அவருடைய அந்த பிறந்த நாளை இந்த உலகம் கொண்டாடுது. சமூக சீர்திருத்தத்தையும் சமுதாய முன்னேற்றத்தையும் அடிமைத்தனத்தையும் விடுவிக்கிற ஒரு மனிதனாக, அதுபோல தான் இஸ்ரவேல் மக்களை காணும்பட்டுமாக அவர்கள் கடந்து வரும் மட்டுமாக பொறுமையாக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் மாறு மட்டுமாக, மனம் மாற வேண்டியவர்களாக, மன்னிக்கிறவர்களாக மாறு மட்டுமாக நமக்காக அவர் பொறுமையோடு இருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, இன்றைக்கு உன்னதமான கடவுளே, உயர்வானவரே, உம்முடைய சிலுவையின் நாட்களில் புனித வாரத்தின் முதல் நாளில் உம்முடைய கிருபையை எண்ணி நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. அந்த நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பூரண கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சிலுவை குறித்தே நாங்கள் சிந்திக்கிறவர்களாக, மேன்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்தவர்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.